வணக்கம் அன்பர்களே. சிபிஎல்லின் சிந்தனை களம் தினம் ஒரு திரவியம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மனதுக்கும் உடலுக்கும் ஊக்கம் தரக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து எங்களை ஊக்கப்படுத்துவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பலரும் பலவித அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த அனுபவ பகிர்வுக்காகவும் நன்றி. குறிப்பாக இந்த மரண ஊர்வலத்தில் மாலைகள் எல்லாம் கண்டபடி வீசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லியிருந்தோம். அந்த கருத்துக்கு நல்ல ஒரு சில பதில்கள் எல்லாம் வந்திருக்குது. நேரடியாகவே சிலர் இந்த கருத்துக்கெல்லாம் உண்மையிலேயே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதற்காகலாம் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த ஒரு நாளை இந்த உலகமே வியந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்து பிறந்த குடிலுக்கு சற்று அப்படி போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். அந்த குடில் ஒரு மாட்டு கொட்டகை, ஒரு மாட்டு தொழுவம். அந்த மாட்டு தொழுவத்தில் ஒரு மனித உருவம் பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறியாகப்பட்டது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம். மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறக்கிறார். அவருக்கு தங்குவதற்கு இடம் கிடைக்காதனால மரியா, சூசை இவர்கள் இருவரும் மாட்டுத் தொழுவத்தில் அடைக்கலம் கண்டு அங்கு மரியாவுக்கு குழந்தை பிறப்பதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த மாட்டுத் தொழுவம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் அப்படி நம்ம கற்பனை செய்து பார்க்கலாம். மாட்டுத் தொழுவம்னா அதுல என்ன இருக்கும், எவ்வளவு அசுத்தமா இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு மாட்டுத் தொழுவத்துல ஒரு மனித குழந்தையை பிறக்க வைக்கணும், அது பிறப்பதற்கு அந்த இடம் ஏற்றதாக மாறணும் அப்படின்னு சொன்னா யார் கஷ்டப்பட்டிருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரியாதை அழைத்து சென்ற சூசை தான், ஜோசப் அவர்கள் தான் அந்த இடத்தை சுத்தம் செய்து அது ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற இடமாக மாற்றுவதற்கு அவர் எவ்வளவு மெனக்கெட்டிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குமா? அப்ப அவருடைய ஜோசப்பினுடைய பொறுப்பு, கடமை, அவர்களுடைய கடமை உணர்வு, இவையெல்லாம் கொஞ்சம் யாராலுமே சிந்திக்கப்படாத ஒரு பகுதி அது. இயேசு பிறந்தார், எல்லாரும் கொண்டாடுறோம். மரியாளிடம் பிறந்தார், எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனால் அந்த ஜோசப், சூசை அந்த இடத்தை குழந்தைக்கு ஏற்ற இடமாக மாற்றக்கூடிய எல்லா வேலையும் செய்திருப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பல நேரங்களில் சூசையாகவே இருக்க முயற்சி செய்ய வேண்டும். நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தெய்வீக தன்மை உள்ளதாக அல்லது நல்ல ஒளிமிக்கதாக மாற்றக்கூடிய வேலையை செய்தாலே போதும். அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நாம் அந்த சூழலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வோம். அந்த சூழலை உருவாக்கும் பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக இயேசு பிறப்பார், நல்லது நடக்கும், எல்லோருக்கும் நற்செய்தி கிடைக்கும். எனவே இந்த கிறிஸ்துமஸ் அன்று இயேசுவை உலகம் கொண்டாடும் பொழுது அந்த இடத்தை தயாரித்த ஜோசப் அவரையும் உலகம் கொண்டாட மறக்கக்கூடாது. நாம் இயேசுவாக இருப்பதற்கு முயற்சி செய்வதை விட ஜோசப்பாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுது பலருக்கும் நாம் இயேசுவை கொண்டு போய் சேர்ப்போம். அப்பொழுது எல்லோரும் நற்செய்தியை கண்டு அதன் ஒளியில் நடப்பதற்கு முயற்சி செய்வார்கள். எனவே நாம் இன்றைய கொண்டாட்டத்தில் இயேசுதான் இதற்கு முக்கிய நடுநாயகமான ஒரு ஹீரோ. ஆனால் அந்த ஹீரோவை கொண்டு வருவதற்கு துடிப்பு மிக்க ஒரு மனிதராக இருந்த ஜோசப் அவர்களை, சூசை அவர்களை எண்ணி பார்ப்போம். கடினப்பட்டு உழைத்து ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது அதனுடைய பலன் எல்லோரையும் சென்று அடையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதற்கு சூசை, ஜோசப் மிகப்பெரிய உதாரணம். அவரால் கிறிஸ்துமஸ் எல்லோருக்கும் கிடைத்தது என்ற முன்னறிவிப்போடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்வோம். சூசையப்பரை பின்பற்றி, ஜோசப்பை பின்பற்றி கடுமையாக உழைக்கவும், ஒரு நல்ல சூழலை உருவாக்கவும், நல்ல மனநிலையை உருவாக்கவும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமடைந்த ஒரு மனநிலையை உருவாக்கவும் நாம் முயற்சி செய்வோம். இதை செய்யும் பொழுது நமக்கு வாழ்வில் தினந்தோறும் கிறிஸ்துமஸ், அன்றாடம் நாம் இயேசுவை அல்லது நல்ல நற்செய்தியை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.
இது பனிக்காலம். பனியில் எல்லோருடைய தொண்டையும் சிறப்பாக பாதிக்கப்படும். நல்லா தொண்டை கட்டும், அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சளி பிடிக்கும், நிறைய விஷயங்கள், இருமல் இருக்கு, நிறைய இருக்கு. இதற்கு ஒரு சிறந்த எளிமையான தீர்வு நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனால் நம்ம செய்ய போறது இல்லை, எப்பயாவது தேவைப்படும் போது தான் செய்யறோம். சுக்குமல்லி காஃபி. இந்த சுக்குமல்லி காஃபி நிறைய பொடிச்செல்லாம் பாக்கெட் பண்ணிலாம் விற்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்களே தயாரித்துக் கொள்ளலாம். சுக்கு, மல்லி, தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை எல்லாத்தையும் சேர்த்து நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் ஒரு டீயாகவோ அல்லது காஃபியாகவோ உங்களுக்கு ஏற்ற வகையில் அதை தயாரித்து குடியுங்கள். நல்ல ஜலதோஷம், இருமல் எல்லாமே சரியாயிடும். இன்னும் அடிஷ்னலா அஜீரண கோளாறு இருந்தால் அதுவும் சரியாயிடும். நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகக்கூடிய ஒரு தன்மை அந்த சுக்குமல்லி காப்பியில் இருக்கு. அதோடு சேர்த்து நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ஒவ்வாமை, அதை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த சுக்குமல்லி காப்பிக்கு இருக்கு. எனவே இதை தைரியமாக தாராளமாக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய பனிக்காலத்தில், மழை காலத்தில் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.